அனைவருக்கும் வணக்கம். 30 நாட்களின் 30 குட்டி கதைகள் தொகுப்பில் இன்று 7வது நாள். ஒரு நாள் மாலை ஒரு தாத்தா பேரனோட நீதி கதைகள் சொல்லிட்டு போயிட்டு இருந்தாரு. அதாவது நம்மிடையே எப்போதும் 2 விலங்கு போன்ற குணங்கள் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொன்னார். ஒன்று என்ன அப்படின்னா, மிகவும் நல்ல பண்பு, பாசம், நேசம், மனிதத்தன்மை, உண்மை போன்ற குணங்கள். இன்னொன்று என்ன அப்படின்னா, கோபம், பொறாமை, பொய், தான் மட்டுமே எல்லாம் அப்படிங்கிற ஈகோ போன்ற குணங்கள். இதுதான் இந்த 2 குணங்களும் தான் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொன்னார். அப்போது இதில் எந்த விலங்கு ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பேரன் கேட்டான். அதுக்கு தாத்தா சொன்னார், நீ எந்த விலங்குக்கு உணவு போட்டு வளர்க்குறையோ அந்த விலங்கு ஜெயிக்கும். நம்ம எப்போதும் நல்லவற்றையே நினைப்போம், நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும்னு நினச்சோன்னா நல்லது மட்டுமே நடக்கும். நீ போட்டி, பொறாமை, பொய் இதுக்கெல்லாம் தீனி போட்ட அப்படின்னா உன் வாழ்க்கை முழுவதும் ஒரு ரணமாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு கதையை. இது போன்ற நிறைய கதைகள் நம்ம தாத்தா பாட்டிக்கிட்ட இருந்து நம்ம நிறைய கேட்டிருப்போம். இவை எல்லாமே நம்ம வாழ்க்கையை மேம்படுத்திக்கிறதுக்கான கதைகளாகத்தான் இருக்கும். ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலைகளில் நம்ம குழந்தைகளுக்கு தாத்தா பாட்டிகளிடம் அதிகமாக நேரம் செலவிடக்கூடிய சூழ்நிலை அமையலை. நாம் அந்த சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுப்போம். நன்றி.